ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ராகி சேமியா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பாக்கெட் ராகி எடுத்துகிட்டு நல்லா இட்லி குண்டால வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி எடுத்துகிட்டு நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சுருந்த அந்த பாதி சேமியா எடுத்து போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ் நான் வேர்க்கடலை சட்னி தான் பிளான் பண்ணேன். ஸோ இன்னொரு பாதிக்கு நான் சர்க்கரை, நெய் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் எல்லாமே போட்டு நான் புட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாதி ராகி சேமியாவும் பண்ணிவிட்டு பாதி ராகி சேமியா புட்டு பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களும் சாப்பிட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட்டாங்க. இல்லை கொஞ்சம் 2த்துலேயும் ஒரு கரண்டி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் எல்லோரும். ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை பசங்களுக்கெலாம். ஸோ இது பெருசாக சாப்பிட முடியல. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். சரி ஓகேன்னு சொல்லி ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரசம் நல்லா சூடாக மிளகுலாம் நிறையா வச்சாச்சு. அப்பளம் பண்ணேன். அப்புறம் இந்த பன்னீரும் முட்டையும் போட்டு ஒரு ஆம்லேட் பண்ணேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.